ஹாய் guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன என்னலா ஹோம்ஸ் பார்ட் 3 மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிக்கு இது இல்லாமல் இன்னும் 2 பார்ட் இருக்கு. நீங்கள் அந்த 2 பார்ட்டை பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது. பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அவங்களுடைய தங்கச்சி தான் என்னலா ஹோம்ஸ். இந்த மொத்த சீக்வன்ஸுமே யாரை பேஸ் பண்ணியிருக்கோன்னா என்னலா ஹோம்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க பண்ணக்கூடிய மிஸ்ட்ரீஸ் அட்வென்ச்சரஸ் தான் ஃபுல்லாக காட்டுவாங்க. ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமான டிடெக்டிவான ஷெர்லாக் ஹோம்ஸே கடத்திடுறாங்க. அவரை ஏன் கடத்துறாங்க, அப்புறம் என்னோட ஹோம்ஸ் எப்படி ஷெர்லாக் ஹோம்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் மொத்த ஸ்டோரியுமே. வெல்கம் டு ஸ்டோரி ஃபிளிக்ஸ் தமிழ். வளன்னு பேசாமல் இன்னைக்கான மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அந்த ஜெயிலில் ஒரு அதிகாரி இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற கைதி கிட்ட ஒரு டீலை போடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு ட்ரெஷரை எனக்காக நீ கண்டுபிடிச்சி கொடுத்தனா, நீ இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான ஃபேவரை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டீலை போடுறாரு. சீனை அங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. மால்டாவில் நடக்கக்கூடிய கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. யாருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா, ட்விக்ஸ்பெரிக்கும் என்னோலா ஹோம்ஸுக்கும் தான். பட் ஆனால் இன்னும் என்னோலா ஹோம்ஸ் வரலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில பல குழப்பங்கள் இருக்குது. நான் என்னோலா ஹோம்ஸாகவே இருந்துட்டா, இல்லைனா ட்விக்ஸ்பெரியை கல்யாணம் பண்ணிவிட்டு லேடி ட்விக்ஸ்பெரியாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல குழப்பங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் ட்விக்ஸ்பெரி அவங்க ரொம்ப லவ் பண்ணுறதால அவங்க கிளம்பி வராங்க. வர வழியில் ஒரு குதிரையில் யாருன்னே தெரியாத நபர் துரத்திட்டே வராங்க. அவங்க திருடங்களா இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு என்னோலா ஹோம்ஸ் அந்த கரியேஜ் மேலே ஏறி நின்றுட்டு ஷூட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்போது அங்கே வந்த அந்த குதிரையில் இருக்கிற அவர் கீழே இறங்கி, நான் தான் டாக்டர் வாட்சன், ஷெர்லாக் ஹோம்ஸை காணோம், யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னோலா ஹோம்ஸ் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, விக்டோரியல் டிடெக்டிவ் கிளப்பில் என்னோலா ஹோம்ஸும் ஷெர்லாக்கும் சேர்ந்து நிறைய மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பிரபலமாக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னோலா ஹோம்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் மட்டும் ட்விக்ஸ்பெரி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ட்விக்ஸ்பெரி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ப்ரொப்போசலை அப்ரோச் பண்ணுறாரு. என்னோலா ஹோம்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணின அந்த நியூஸு ஃபுல்லாகவே ரொம்ப பிரபலமாக மாறுது. ஆனால் அதை ஷெர்லாக் ஹோம்ஸ் மட்டும் எதுவும் கேர் எடுத்துக்கல. அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போது ட்விக்ஸ்பெரியையும் ட்விக்ஸ்பெரியோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க. அங்கே அவங்க மேரேஜுக்கு யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்னோலா ஹோம்ஸ் கிட்ட லேடி ட்விக்ஸ்பெரி உங்கள் பக்கம் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு ஒரு லிஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னோலா ஹோம்ஸோட அம்மா பேர் இல்லாதனால அவங்கள ஏன் இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேடி ட்விக்ஸ்பெரி கேட்குறாங்க. அதுக்கு என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு, எங்கள் அம்மா ஒரு தேடப்படுற குற்றவாளி, ஸோ நான் அவங்கள இன்வைட் பண்ணலை, நான் அதுக்கு பதிலாக ஷெர்லாக் ஹோம்ஸை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஷெர்லாக் ஹோமும் சம்மதிச்சிடுறாரு. லேடி ட்விக்ஸ்பெரி கல்யாணத்தை மால்டாவில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மேரேஜும் மால்டாவில் தான் நடந்திருக்கும். இப்போது மால்டாவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டின்னர் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. மால்டாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடக்குது. ட்விக்ஸ்பெரியோட ஃபேமிலி ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஜென்ரல்ஸ்லாம் கூட வந்து அட்டன் பண்ணுறாங்க. அவங்க அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்களையும் சொல்கிறாங்க. அப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு சர்ஜென்ட்டை பார்த்துட்டு எழுஞ்சி போகிறாரு. அந்த டேபிள் டின்னர் முடிஞ்ச உடனே என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸை மீட் பண்ணி, நீங்கள் ஏன் பாதியிலே ஏஞ்சி போனீங்க, இங்கே வந்தும் கேஸை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. என்னன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு இவங்களுக்காக ஏன் உன்னுடைய அந்தஸ்தை நீ விட்டு கொடுக்குற, நீ ஒரு ஹோம்ஸ் ஃபேமிலி,
இதுக்காக இவங்க கிட்ட போய் உன்னுடைய டிடெக்டிவ் ஜாபை ஏன் விட போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரி சொன்னதால எனோலா ஹோம்ஸ் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. எனோலா ஹோம்ஸ் இருந்துகிட்டு அப்பதான் நான் கடைசியா ஷெர்லாக் ஹோம்ஸை பார்த்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எனோலா ஹோம்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸோட ரூம்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க நிறைய தடயங்கள் கிடைக்குது. லைக் ட்ரெஸ்ஸோட டிசைன் ஒன்று கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஷெர்லாக்கோட டேபிள்ல நிறைய நோட்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற மிரர்ல கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேர்டும் மென்ஷன் ஆயிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஷெர்லாக்க கூட்டிட்டு போகும்போது தான் அவரு எனக்காக விட்டுட்டு போன ஒரு தடயமா இது இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மிரர்ல மென்ஷன் ஆயிருக்கிற கோஸ்ட்ன்ற வார்த்தை ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு நகரத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வாட்சன் சொல்றாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. மேரேஜ் நின்று போனதுனால சர்ச்சில் இருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க ட்விக்ஸ்பெரியோட ஃபேமிலி. அதை பார்த்த எனோலா ஹோம்ஸ் அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்காக அங்க இருந்து கீழே போறாங்க. அங்க ஃபேமிலி மீட்டிங் அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்து சந்தேகப்பட்ட ஒரு சர்ஜென்ட் இருக்காரு. அவங்க மேல எனோலா ஹோம்ஸுக்கு சந்தேகம் வந்து அவங்கள துரத்திக்கிட்டே போறாங்க. அப்போ அவங்க மார்க்கெட் வழியா பூந்து அவரை துரத்திக்கிட்டே போறாங்க. அவரை யாருன்னே தெரியல, ஒருத்தங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய அண்ணன் எங்க, உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவரு சிம்பிளா விராத்தன் மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கேயே இறந்துடுறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ என்னோலா ஹோம்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா விராத் அண்ட் கோஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தையா இல்லை ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அண்ணனுடைய நோட்டை ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் குறியீடில் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அதில் இருந்து ஒரு சில க்ளூவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரூம் வெளியில் சத்தம் வரவே இவங்க சந்தேகப்பட்டு அங்கே இருக்கிற கேண்டலை எடுத்துக்கிட்டு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ டோரை ஓப்பன் பண்ணும்போது ட்விக்ஸ்பெரி இருக்கிறத பார்க்காம அடிச்சிடுறாங்க. அங்கே அவங்க அவர்கிட்ட மன்னிப்பையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு அவர் இருந்துக்கிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாரு. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாதனால தான் நீ இங்கே வரலன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. அவங்க அவரோட இருந்தத நினைவுகளை தான் நினச்சி பார்க்குறாங்க. அப்போது அங்கே இருக்கிற கடல் ஓரத்தில் அந்த மலை மேலே இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த குகையை பார்த்து அங்கே தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்பா சொன்னதாக அவர் வந்து சொல்வார். அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அங்கேயே படுத்து எனோலா ஹோம்ஸ் தூங்கிடுறாங்க. காலையில் ஏஞ்ச உடனே கோட்டையில் தீ விபத்து ஆனதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அங்கே ட்விக்ஸ்பெரியும் அவங்களுடைய அம்மாவும் அது உள்ளே இருக்கிறதுனால இவங்களும் அது உள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ஆனால் அங்கே அவங்க அம்மாவையும் கடத்திட்டு இருக்காங்க. ட்விக்ஸ்பெரியை மட்டும் கூப்பிட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. என்னோட ஹோம்ஸ் டாக்டர் வாட்சன் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போது ட்விக்ஸ்பெரியோட அம்மாவை ஏன் கடத்தணும்னு சொல்லிட்டு டாக்டர் வாட்சன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் டிடெக்டிவ் கிடையாது, நீங்கள் ஷெர்லாக் மாதிரி யோசித்து செயல்படுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த ஒரு சில பல நினைவுகளை அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் ட்விக்ஸ்பெரி கிட்ட போய் பேசுங்க, எல்லாமே சால்வ் ஆகிடும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ஒரு காஃபியை எடுத்துக்கிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ட்விக்ஸ்பெரி இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அம்மா சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்ததால் இப்போ கடத்தினவங்க கிட்ட என்னென்ன அவதிப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. தென் என்னோலா ஹோம்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மாவை லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ட்விக்ஸ்பெரி இருந்துக்கிட்டு நான் அவங்கள நைட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா இவருக்கு ஆறுதல் சொன்னதாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னோலா ஹோம்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடத்தல்காரங்க
ஆட்களை மட்டும்தான் கடத்துவாங்களா? இல்ல வேற ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக கடத்த வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பொறி தட்டுது. இவங்க வெறும் கடத்தலுக்கு மட்டும் வரல. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க பில்டிங்க ஃபயர் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்க போறாங்க. அவங்க அங்க தேடிட்டு இருக்கும்போது ஷெர்லாக்கோடைய டெஸ்க் மேல இருந்த ஒரு நோட்ல ஒரு சிம்பிள் இருந்தது. அந்த சிம்பிள் மாதிரியே இங்க ஒரு பாக்ஸ் இருக்கவே, அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுல 3 மெடல்ஸ் இருக்கு. அப்படியே அவங்க வெளில பார்க்கும்போது, யாரோ ஒருத்தங்க ஜன்னல் வழியா வர்ற மாரி தெரியுது. அவருக்கும் எனோலா ஹோம்ஸுக்கும் கொஞ்சம் கை கலப்பு ஆகுது. எனோலா ஹோம்ஸ் அவர அடிச்சிட்டு, அவருடைய கருவழிய நெளிச்சிட்டு இருக்கும்போது, அவரு "நான் இத பண்ணல. இத பண்ணது புரொஃபசர் விராத் தான்" சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "நான் இங்க வந்ததுக்கான காரணமே, நீ அவர கண்டுபிடிச்சிருப்பன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அவங்க, அவரு இத பண்ணலன்னு புரிஞ்சுகிட்டு, அவர தூக்கி விட்டுட்டு, "உன் பேர் என்னன்னு?" சொல்லிட்டு கேட்குறாரு. இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்கல் மிக்ஸி. அவர் ஒரு மறுமலர்ச்சி கட்சியை சேர்ந்தவராக சொல்றாரு. அவருக்கு தேவை சுதந்திரமான ஒரு மால்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க போலீஸ் எல்லாம் வந்துடவே அவர் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. அங்க வந்த போலீஸ் என்னோட தப்பா புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அங்க விசாரணையில நீங்க ஆல்ரெடி ஒரு பணத்தோட இருந்ததாகவும் நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன அங்க வேலைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ட்விக்ஸ்பெரி அங்க இருக்கிற பெரிய ஜெனரல கூப்பிட்டுட்டு வந்து, நீங்க பிரிட்டிஷ் எல்லாம் வந்து விசாரணை பண்ணக்கூடாது. நீங்க மால்டா மக்கள மட்டும் தான் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு, அங்க இருந்து எனோலா ஹோம்ஸ கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அந்த ஸ்டேஷன விட்டு வெளில வரும்போது, அங்க வெளியில கோடை திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு லேடிய பார்க்குறாங்க. அந்த லேடியோட ட்ரெஸ்ஸுல ஆல்ரெடி ஷெர்லாக் ஹோமோட ரூம்ல பார்த்த ஒரு டிசைன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு அவங்கள சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க அந்த லேடி ஒரு பில்டிங் உள்ள போறத பார்த்துட்டு, இவங்களும் அவங்க பின்னாடியே போறாங்க. அங்க அவங்க ஒரு கன்ன எடுத்துக்கிட்டு வந்துட்டு, எனோலா ஹோம்ஸ "நீ என் பின்னாடி வந்திருக்க கூடாதுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, பின்னாடி இருந்து யாரோ அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு யார் இதெல்லாம் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, அன்பார்ச்சுனேட்லி அவங்களும் இறந்துடுறாங்க. அங்க ஒரு லேடி சிரிக்கிற மாரி சத்தம் கேட்கவே, என்எல்ஆ ஹோம்ஸும் சைலன்ட்டா போய் பார்ப்பாங்க. அப்போதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, அங்க யார் இருக்கிறதுன்னா, புரொஃபசர் மோரியார்ட்டி. இவங்க யாருன்னு நீங்க பார்ட் 2 பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். என்எல்ஆ ஹோம்ஸும், ஷெர்லாக் ஹோம்ஸும் சேர்ந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணி, இவங்க பண்ண குற்றத்துக்கு தண்டனை வாங்கி குடுத்துருப்பாங்க பார்ட் 2ல. ஸோ அதனால தான் அவங்க பழிவாங்க இப்போ வந்திருக்காங்க. இத புரிஞ்சுகிட்ட என்னாலா ஹோம்ஸ் அவங்க கிட்ட எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவே, இவங்க 2 பேருக்கும் இடையில கைகலப்பு ஆகுது. அப்போ ஒரு இருட்டான இடத்துல இருந்து கன் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னாலா ஹோம்ஸோட அம்மா தான் அவங்க. அப்போ அவங்க அங்க ஒரு பாம்ப போட்டுட்டு என்னோலா ஹோம்ஸ காப்பாத்துறாங்க. அந்த புரொஃபசர் மோரியார்ட்டி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ என்னோலா ஹோம்ஸ் இருந்துகிட்டு, "இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்ப மட்டும் ஏன் வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்குமென்ட் பண்றாங்க. அவங்க இருந்துகிட்டு, "நான் உன் கல்யாணத்த பார்க்க தான் வந்தேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அங்க அவங்க 2 பேருக்கும் சென்டிமெண்ட் ஆகிட்டு, "நீ தான் உங்க அண்ணன கண்டுபிடிக்கணும். விட்டுறாத. உன்னால முடியும். நீ கண்டுபிடிச்சிருவ அவனன்னு" சொல்லிட்டு அந்த மலையடிவாரத்துல இருக்க கடல்ல 2 பேரும் குளிக்க போறாங்க. அப்போ அங்க எனோலா ஹோம்ஸ் ட்விக்ஸ்பெரி கிட்ட, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன ரொம்பவும் காதலிக்கிறேன். ஆனா அன்னைக்கு திருமணத்துக்கு வரதுக்கு ஏன் டைம் ஆச்சுன்னா, எனக்கு குழப்பமா இருந்தது. எனக்கு கல்யாணம் மட்டும் தான் பிடிச்சிருந்தது. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, எல்லாருமே என்ன கம்பல்சரி பண்ற மாரி ஆயிடுச்சு. எனக்கு இன்னொருத்தவங்க பேச்ச கேட்கறது மாரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு அது பிடிக்காம இருந்தது. பட் இருந்தாலும் நான் அன்னைக்கு வந்தேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்கறாங்க.
அங்க சீனை அப்படியே கட் பண்ணி ப்ரொஃபசர் மோரியாட்டியை தான் காட்டுறாங்க. அப்படியே கூடவே ஷெர்லாக் ஹோம்ஸையும் லேடி ட்விக்ஸ்பெரியையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரையும் அங்க கைது பண்ணி வச்சிருக்கா ப்ரொஃபசர் மோரியாட்டி. தண்ணி கொடுக்க போகும்போது கூட ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு மட்டும் தண்ணியை கொடுத்துட்டு, நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்ட்டு நீ கெஸ் பண்ணனா நான் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் அதை கெஸ் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் திமிரா அவ கீழே ஊத்திட்டு போயிடுவா தண்ணிய. அப்பதான் அந்த ப்ரொஃபசர் மோரியாட்டியும் சொல்றாங்க, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே என்னுடைய திட்டத்தைப்படி தான் நடந்திருக்கு. அவ்வளோ ஏன் கல்யாணம் மால்டால நடக்கணும்ன்றது கூட நான் சொல்லி தான் இதெல்லாம் நடந்தது. ஆனா நான் என்னுடைய ஆளை வச்சு சொல்ல வச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ், லேடி ட்விக்ஸ்பெரி, நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, என்னாலா ஹோம்ஸ் கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. இப்போ என்னாலா ஹோம்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ரூம்ல இருக்கும்போது எப்படி ஷெர்லாக்கையும் ட்விக்ஸ்பெரியையும் கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் வாட்சனும் மிக்கில் மெஸ்ஸியும் 2 பேரும் உள்ள வருவாங்க. அவங்க வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்த லேடியை ஏன் சாவடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஏன் கவர்னர்கிட்டயும் ஜெனரல்கிட்டயும் பேசணும்னு சொல்லிட்டு தான் இப்போ பேசிட்டு இருப்பாங்க. என்னோட ஹோம்ஸ் அவங்களுக்கு குத்திருந்த மெடல்ஸை நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செத்து போன சர்ஜன்ட்டும் ஒரு மெடலை குத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ட்விக்ஸ்பெரியோட ரூம்லேயும் ஒரு சில பதக்கங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன விஷயம்னா அது எல்லாமே ஆப்கானிஸ்தானில் போரில் ஜெயிச்சவங்களுக்காக குத்தப்பட்ட ஒரு பதக்கமாக இருக்கும். அதை யார் சொல்லுவாங்கன்னா டாக்டர் வாட்சன் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லுவார். இந்த பதக்கத்தை எந்த இடத்துல குத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கோஸ்ட், அதுதான் நம்மளுக்கு மிரர்லையும் இருந்த ஒரு குழுவாக இருந்தது. ஸோ அதனால் கவர்னர் கிட்ட பேசுறதுக்கு பிளான் பண்ணி உள்ளே போகிறாங்க கவர்னர் ஆஃபீஸ் உள்ள. அங்கே இருக்கிற கவர்னர் ஆஃபீஸ் உள்ள திருட்டுத்தனமாக எனாலா ஹோம்ஸும் மைக்கேல் மெஸ்ஸியும் அதுக்கப்புறம் எனாலா ஹோம்ஸோட அம்மாவும் சேர்ந்து வந்துடுவாங்க உள்ள. அங்கே ஒரு சோல்ஜர் வந்துட்டு இருக்கும்போது அவரை கன் காமிச்சு மிரட்டி அங்கே இருக்கிற லைப்ரரி உள்ள போவாங்க. இன்னொரு பக்கம் ட்விக்ஸ்பெரியும் டாக்டர் வாட்சனும் கவர்னரை பார்க்க போயிருப்பாங்க. அங்கே அவங்க கோஸ்ட்டை பற்றியும் ட்விக்ஸ்பெரியோட அப்பாவை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ட்விக்ஸ்பெரியோட அப்பா பேர் தான் பீட்டர். அவரும் இந்த போரில் கலந்துக்கின ஒரு வீரராக இதில் இருக்காங்க. அங்கே லைப்ரரியில் எனாலா ஹோம்ஸ் கோஸ்ட்டை பற்றியான ஒரு புக்கை கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் ஆனால் பேப்பர்ஸ் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் எழுதியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற பேப்பரில் பிரிண்ட் ஆகியிருக்கவே அதை எனாலா ஹோம்ஸ் டீகோட் பண்ண பார்ப்பாங்க. இப்போதான் நமக்கு விஷயமே தெரிய வருது, சர்ஜன் ஸ்மித்து தான் அந்த பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு எடுத்துகிட்டு போய் மோரியாட்டிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா மால்டா மக்களும் பிரிட்டிஷ் இராணுவமும் 2 பேரும் சேர்ந்து போர் தொடுத்துருக்காங்க. அதில் அங்கே நிறைய இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக அங்கே இருந்த நிறைய தங்கங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச ப்ரொஃபஸர் மோரியாட்டி அதை எடுக்கிறதுக்காக தான் ஷெர்லாக் ஹோம்ஸை கடத்தியிருக்காங்க. எனாலா ஹோம்ஸ் அங்கே இருக்கிற கவர்னர் ஆஃபீஸுக்கு போய் ட்விக்ஸ்பெரி கிட்ட மால்டா சோல்ஜரும் பிரிட்டியன் சோல்ஜரும் 2 பேரும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க கோஸ்டில் இருந்து நிறைய தங்கத்தை திருடிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் ப்ரொஃபஸர் மோரியாட்டி அந்த தங்கத்தை தேடி தான் ஷெர்லாக் ஹோம்ஸையும் லேடி ட்விக்ஸ்பெரியையும் கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த தங்கம்லாம் மால்டால தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ட்விக்ஸ்பெரி இருந்துக்கிட்டு அந்த கவர்னர் கிட்ட கேட்குறாரு, ஏன் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் போருன்னு வந்துட்டா சிம்பிள், ஏன்னா நம்ம பக்கம் ஏற்பட்ட இழப்புக்கு யாரும் காசு தரல, அதனால தான் நாங்கள் அந்த தங்கத்தை திருடிட்டு வந்தோம், அதுக்கு உங்கள் அப்பாவும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட ட்விக்ஸ்பெரி மனசு உடைஞ்சு போயிட்டு வெளியில் போயிடுறாரு. அப்போது டாக்டர் வாட்சன் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி
ட்விக்ஸ்பெரிய ஆறுதல் படுத்துறாரு. என்னோட ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு அந்த கவர்னர் கிட்ட அப்போ தங்கம் வந்து பிரிட்டனுக்கு போகவே இல்லை, ஸோ அப்போ அந்த தங்கம் எங்கே தான் போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கவர்னர் இருந்துக்கிட்டு அது எனக்கு தெரியாது, அது பீட்டர் இருந்துக்கிட்டு அது வந்து கப்பலில் மூழ்கிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். நாங்கள் ஒட்டுமொத்த பழியையும் மால்டா வீரர்கள் மேலே போட்டுட்டோம், ஏன்னா எங்களுடைய வேலை பறி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போதான் என்னோட ஹோம்ஸ்க்கு எல்லாமே புரிய வருது. அந்த தங்கம் ட்விக்ஸ்பெரி காமிச்ச அந்த குகையில தான் இருக்குன்னும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மோரியாட்டி இதெல்லாம் பண்ணதுக்கான ரீசனே அதுதான், அதனால தான் அவள் இன்னமும் என்னை உயிரோடு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு புரிய வருது. என்னோட ஹோம்ஸ்க்கு அவளுடைய திட்டம் எல்லாம் தெரியவே எடுக்கிறது என்னோட ஹோம்ஸ் ஒரு திட்டத்தை போட்டு அந்த குகைக்கு போறான். என்னோட ஹோம்ஸ் அந்த குகைக்குள்ள ரொம்ப பயத்தோட போனாலும் இந்த தண்ணியில இருக்கிற ட்ரெஷரை வெளியில எடுத்துடுறான். எடுத்துட்டு அங்கேயே உடைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பெட்டி ஃபுல்லாவே ஒரே தங்கமா இருக்கு. ஸோ அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியில வரா. வந்து பார்த்தா டாக்டர் வாட்சன் அங்க இல்ல. என்னன்னு பார்த்தா ப்ரொஃபசர் மோரியாட்டி அவனை கன்னை காமிச்சு லாக் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம என்னோட ஹோம்ஸ் வெளில வந்த உடனே அங்க ப்ரொஃபசர் மோரியாட்டியோட ஆளுங்களை நிக்க வச்சு எனோலா ஹோம்ஸை சுத்து போட்டுட்டான். அப்போ எனோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு நான் உனக்கு இந்த தங்கத்தை கொடுத்துட்றேன், ஆனா ஷெர்லாக் ஹோம்ஸையும் லேடி ட்விக்ஸ்பெரியையும் நீ வெளியில விட்டுறியான்னு சொல்லிட்டு அவகிட்ட டீல் போட பாக்குறான். பட் இருந்தாலும் ப்ரொஃபசர் மோரியாட்டிய நம்பாம அவகிட்ட அந்த பெட்டியை கொடுக்க மாட்டேன்றான். பட் ப்ரொஃபசர் மோரியாட்டியோடைய அடியாட்கள் போய் அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இப்போ என்னோலா ஹோம்ஸ் சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற அடியாட்களெல்லாம் சுத்தி போட்டுடுறாங்க. அப்போ ட்விக்ஸ்பெரி கீழே கன்னோட வந்து எனோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு எல்லாருமே கன்னை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி மோரியாட்டியை சரண்டர் ஆக சொல்றான். அப்போ மோரியாட்டி இருந்துக்கிட்டு அங்க அவளுடைய பாக்கெட்ல இருந்து பாமை எடுத்து வெளில வீசுறான். ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாம் தூரமா ஓடிடுறாங்க. அப்போ மோரியாட்டி அங்க இருக்கிற குதிரையை பயன்படுத்தி தப்பிச்சிடுறான். அவ பின்னாடியே எனோலா ஹோம்ஸும் போறான். ப்ரொஃபசர் மோரியாட்டி ஷெர்லாக் ஹோம்ஸை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகிறான். அவள் பின்னாடியே என்னோலா ஹோம்ஸும் போயிட்டு இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில் ப்ரொஃபசர் மோரியாட்டி என்னோலா ஹோம்ஸை போட்டு சரியாக அடிச்சிடுறான். ஆனால் என்னோலா ஹோம்ஸ் விட்டு கொடுக்காம திரும்பவும் ஏஞ்சி ப்ரொஃபசர் மோரியாட்டியை சரியா அடிச்சுட்டு அந்த குகையில இருந்து வந்த சத்தத்தை நோக்கி போறான். அங்க போய் பார்த்தா ஷெர்லாக்கும் லேடி ட்விக்ஸ்பெரியும் வாய் கட்டப்பட்ட நிலைமையிலும் கை கட்டப்பட்ட நிலைமையிலும் ரொம்ப வாடி போய் இருக்காங்க. ஸோ ஷெர்லாக்கை போய் காப்பாற்ற போகும்போது ஷெர்லாக் இருந்துக்கிட்டு லேடி ட்விக்ஸ்பெரியை முதல்ல காப்பாற்றுன்னு சொல்லவே ட்விக்ஸ்பெரியை போய் கட்ட அழுத்து விட்டுறாங்க. அப்போது ப்ரொஃபஸர் மோரியாட்டி ஒரு கன்னோட உள்ள வந்து என்னோலா ஹோம்ஸை ஷூட் பண்ண பார்க்குறான். என்னோலா ஹோம்ஸ் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ மோரியாட்டி வந்து அவளை சுடாமல் எனக்கு ஆத்திரம் தீராதுன்னு சொல்லிட்டு என்னோலா ஹோம்ஸோட ஸ்டொமக்லே எட்டி எட்டி உதைக்கிறான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த கிராப்பில் லேடி ட்விக்ஸ்பெரி இருந்துக்கிட்டு போய் ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாற்றிடுறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் மோரியாட்டியோட பின்னாடியே வந்து அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு அங்கே கீழே விழுந்த கன்னை எடுத்து மோரியாட்டியை சுட போகிறாங்க. இப்போது என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு பொறுமையா இருங்க, உங்க பொறுமையை இழுத்துறாதீங்க, அவளை சுடாதீங்க அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ ஷெர்லாக் இருந்துக்கிட்டு இவளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாலும் திரும்பவும் வந்து நம்மளை பழி தீர்க்க பாப்பா, ஸோ நான் ஏன் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோலா ஹோம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு வேணாம், இது நீங்க கிடையாது, இது நம்மளுடைய வழக்கமே கிடையாது, நீங்க அவளை சுடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை கண்ட்ரோல் பண்றான். அப்போ என்னோலா ஹோம்ஸ் இருந்துக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி தான் நான் உணர்ச்சி வசம் பட்டுட்டு இருந்தேன், இப்போ நீங்களும் அதே தப்பு தான் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லேடி ட்விக்ஸ்பெரி வந்து மோரியாட்டியோட தலையில கல் எடுத்து அடிச்சிடுறாங்க. அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மோரியாட்டியை கைது பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மால்டாவோட கவர்னரா இருந்த அவரையும் கைது பண்ணிடுறாங்க. அவரை அங்கிருந்து கைது பண்ணிட்டு போகும்போது கூட ட்விக்ஸ்பெரியை பார்த்து உங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம்
எனோலா ஹோம்ஸும் ஷெர்லாக் ஹோம்ஸும் பேசுறத தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்துகிட்டு எனோலா ஹோம்ஸுக்கு "என்ன நீ காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் உன்ன தான் நம்பிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "நான் என்னையே இந்த இதுல மறந்துட்டேன். உன்னால தான் நான் இப்ப இங்க உக்காந்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்துகிட்டு, "எங்க எல்லாரையும் விட நீ தான் சிறந்தவ என்னோலா. அத தான் நான் அங்க சொல்ல வந்தேன். அவ்வளோ மோசமா பேசியிருக்க கூடாதுன்னு" சொல்றாரு. சீன அங்க கட் பண்ணி அந்த மலை மேல தான் காட்டுறாங்க. ட்விக்ஸ்பெரியும் என்எல்ஆ ஹோம்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அதுல ட்விக்ஸ்பெரி இருந்துகிட்டு, "நான் என் பேரையே விட போறேன். நான் என்னுடைய பதவியே விட போறேன். உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வரப்போறேன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. அங்க கட் பண்ணி என்எல்ஆ ஹோம்ஸ்க்கும் ட்விக்ஸ்பெரிக்கும் திருமணம் அந்த மலை மேலே நடக்கிறத தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துகிட்டு அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. எப்படி ட்விக்ஸ்பெரியும் என்எல்ஆ ஹோம்ஸும் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்க என்எல்ஆ ஹோம்ஸோட அம்மா தான் ஃபாதர் மாதிரி இருந்துகிட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. ஸோ காய்ஸ், அவ்வளோதான், இந்த மூவி இங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பா புதுசா தான் இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் இன்னமும் க்ரோ ஆகும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ண பார்க்குறேன். ஸோ எதனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நான் உங்க எல்லாரோட கமெண்ட்டும் படிப்பேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மூவியோட பார்க்கலாம்.